உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திருவரங்கம். அதாவது 1000 வருஷத்து பழைய கோயிலுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு அடிக்கடிக்கு போவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக போகிறதில்ல. ரொம்ப நாள் ஆச்சு போகிறதில்ல. ஒரு 4 வருஷமாகவே இந்த கோயிலில் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக கோயிலில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுன்ட்டு ரொம்ப மோசமாக தான் இருந்தது பார்க்கக்குள்ள. இந்த 4 வருஷமாவே இந்த கோயில வந்து ரொம்ப சீர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி எங்களுக்கு வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சுச்சு. எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு, இதெல்லாம் நாங்க அப்ப பார்த்தத விட இப்ப பார்க்கறது எவ்வளவோ இதா இருக்குன்னு சொல்லிட்டே வந்தாரு. ஆனா, எங்களுக்கு புதுசா இருந்துச்சு இந்த கோயில் இப்ப. ஏதோ புது கோயிலுக்கு வந்த மாரி. ஏன்னா நாங்க அடிக்கடிக்கு போற கோயில் தான். நான் திடீர்னு போனோம். எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போனோனே உள்ள போயிட்டு வந்து பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அந்த கோயில பார்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டோம். அந்த பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு. வெயில்ல வெளிய போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் உள்ளாரயே இருக்கேன். நான் இருக்கிற இடத்துல வெயிலே வராது. உள்ளயே இருக்கேனா, அதனால வெயிலே இல்ல. இந்த வெயில பார்த்தோனே எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாவும் ஆயிடுச்சு. அதே மாரி அந்த கோயில்ல வந்துட்டு அப்படி ஒரு தரிசனம் சூப்பரா இருந்தது. உள்ள வந்தீங்கன்னா, பயங்கர கூட்டம் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படின்றதுனால பயங்கரமா கூட்டமாவும் இருந்தது. இன்னைக்கு அப்படியே நாங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, உள்ள சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கோயில சுத்தி ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தோம். ஆனா நல்லா இருந்தது. அந்த கோயில்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே சூப்பரா அழகா அந்த கல்லு அடிக்கி வச்சு கட்டியிருப்பாங்க. இந்த கோயில் இப்ப இருந்த கோயில் இல்லங்க. 1000 வருஷத்து பழமையான கோயிலுன்னு சொல்றாங்க. எனக்கு அங்க போகவும் ஏதோ ஒரு அரண்மனைக்குள்ள போன மாரி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. அந்த கோயிலுக்கு நான் போக்குள்ள எப்பயுமே எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்கும். ஆனா, இந்த டைமு அவ்வளோ ஒரு நீட்டா இருந்தது. அங்க வேலை செய்றவங்களும் சரி, அந்த கோயில்ல இருக்கிறவங்களும் சரி, அந்த கோயில வந்து அவ்வளோ அழகா பராமரிச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அங்க போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சு சாமிக்கு வந்துட்டு வீடு கட்டியிருந்தாங்க. சாமிக்கு இல்ல, நம்பளுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் வச்சு கட்டட்டுமா? அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, "இதெல்லாம் மூட நம்பிக்கைவா?" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு வந்துட்டு சின்ன வயசுல இந்த கோயில்ல விளையாண்ட அனுபவம் நெறைய இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு ஒரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆதி திருவரங்கம் சொல்லி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே வந்துரும். இந்த இடத்துல தான் என் ஹஸ்பண்ட் பொறந்தாரு, வளர்ந்தாரு எல்லாமே. ஆனா, அவருக்கு வந்து இந்த கோயில வந்து ரொம்ப நாள் வந்து இந்த கோயில்லயே தான் நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா, முன்ன இருந்தத விட இப்ப இந்த கோயிலு இவ்ளோ அழகா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, அவ்ளோ அழகா இருந்தது. முன்ன இருந்தத விட இப்ப முன்னலாம் வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, கல்லு கல்லா இருக்கும். நம்மளுக்கு நடக்கவே முடியாது. கோயில சுத்தி வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப அவ்ளோ நீட்டா இருக்கு. உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. சூப்பரா வச்சிருக்காங்க. என்ன ஒரு குறைனாக்கா, இந்த கோயில சுத்தியும் சின்ன சின்ன மரக்கன்று வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா, இப்ப தான் எல்லாம் முடிச்சாங்க. இனிமே வைப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, மரம் நெறைய இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, இத சுத்தியும் வந்துட்டு நிழலா இருக்கும். கோயிலுக்குள்ள நாங்க நிக்கும்போது கொஞ்சம் கூட எங்களுக்கு வேர்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ கூட்டம் இருந்தும் எங்களுக்கு அப்படியே உள்ள கூலிங்காவே இருந்தது. இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. சூப்பரா அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு இத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. இங்கேயே இருந்துடலாமா போல அப்படி ஆயிடுச்சு. ஆனா அடிக்கடிக்கு இனிமே போவோம். ஏன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு ஷார்ட்ஸ்க்காக எடுத்து அப்படியே இதிலயே கனெக்ட் பண்ணிட்டேன். இங்க பார்த்தீங்கன்னாவே இந்த கோயிலோட மேல வந்து அந்த மதில் சுவர்ன்னு சொல்லுவாங்க. அத எழுப்பியிருக்காங்க. ஆனா அத வந்து அதக்கூட வந்துட்டு குருவிங்களுக்கும், புறாக்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே சின்ன சின்னதா பொந்து பொந்தா வச்சு கட்டியிருக்காங்க. இத வந்து சின்ன அறைன்னு சொல்றாங்க. அதாவது குருவி, காக்காவுக்கு அப்புறமா இந்த புறாக்கள்லாம் நெறைய இருக்கு. நான் அப்படி வந்துட்டுருக்கும்போது, இங்க உங்களுக்கு அந்த வீடியோல சரியா தெரியுதா என்னான்னு தெரியல. ஆனா நான் அங்கிருந்து அப்படியே வந்துட்டே இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 20, 30 புறாக்களாவது அந்த பொந்துலேருந்து தலைய எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தது. அதெல்லாம் சரியா ஜூம் பண்ணி பிடிக்க முடியல. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படி எட்டி பார்க்கக்குள்ள. அப்புறம் மேலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புறாக்கள்லாம் அதிகமா இருந்தது. இது வந்துட்டு இப்ப தான் 40 நாள் பூஜை நடந்துட்டு இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்துக்குன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க இந்த கோயில்லயே சிறப்பம்சம். நெற்களஞ்சியம் சொல்லுவாங்க இத. அந்த காலத்துல கொட்டி வைக்கிற ஒரு இடமா இருந்திருக்கு. அதாவது தானியங்கள் சேமிச்சு வைக்கிற இடமா இருந்திருக்கு. அது ரொம்ப மோசமா பாழ் அடைஞ்சு போய் தான் இருந்தது. ஆனா, இந்த டைமு ரொம்ப சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க திருக்கோயிலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குலாம் வந்தீங்கன்னா, இத விசாரிச்சு பார்த்துட்டு போங்க. ஆனா, இந்த அளவுக்கு ஒரு
அழகா ஒரு பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. அதே மாரி பழைய மாரியே பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா, இந்த கும்பாபிஷேகம் பண்றாங்க, இந்த கோயில சீரமைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த களஞ்சியம் எப்படியும் நம்மளுக்கு முன்ன மாரி வராதுன்னு தான் நான் நெனச்சேன். ஆனா, கண்டிப்பா அது அச்சு அசல் அத விடவே பிரம்மாண்டமா சூப்பரா இருந்தது. ஏதோ இப்ப தான் கட்டுன மாரி இருந்தது. எனக்கு இங்க போறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதான் ஒரு அரண்மனைக்குள்ள போன மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. எனக்கு அந்த ராஜா காலத்துக்கே போன மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. எனக்கு அந்த ராஜா காலத்து லைஃப்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தது. எனக்கு அவ்ளோ சந்தோஷம் இத பார்க்கும்போது. எனக்கு அவ்ளோ இதா இருந்தது. என் பொண்ணு தான் சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நல்லா இருந்தது. எனக்கு அப்படியே அத கண்ணு அசைக்காம பார்த்துட்டு தான் இருந்தேன் ரொம்ப நேரமா நின்னு. நெறைய பேர் அங்க செல்ஃபி, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்க ஆசைக்கு 2 ஃபோட்டோஸ், செல்ஃபிலாம் எடுத்துட்டு மேல பார்த்தீங்கன்னா, இந்த சாமி சிலை கிட்ட நெறைய புறாக்கள் வந்து அங்க அடகாத்துட்டு இருக்கு அங்க இருக்கு. ஆனா அத வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிளாக்கா தெரியுதுங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் புறா தான். ரொம்பவும் ஜூம் பண்ணி காட்ட முடியல. காட்டுனா அது ஒரு மாரியா மங்கலா தெரியும் வீடியோன்றதுனால. உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். உள்ள வந்துட்டு வெளிய இது கேட் பூட் போட்டிருக்காங்க. ஏன்னா, இதெல்லாம் சும்மா உள்ள போய் எல்லாம் வீடியோ எடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்கன்னு பூட் போட்டுட்டாங்களாட்ருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. நாங்க இங்கேருந்து பார்க்கக்குள்ளயே அழகா இருக்கு. இங்க எவ்ளோ தானியங்கள் வேணா சேமிச்சு வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நெற்களஞ்சியமா இருக்கு. எனக்கு புடிச்சதுலயே இந்த கோயில்ல இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கோயில சுத்தியும் நல்லா இப்ப அழகா பண்ணியிருக்காங்க. கூட்டம் இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்தது. நல்ல வேளை நாங்க வெளிய வரக்குள்ள தான் உள்ள கூட்டம் அதிகமா இருந்தது. அன்னதானம்லாம் போட்டாங்க. நாங்க அங்கலாம் சாப்பிடல. டைம் ஆயி போயிடும்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டோம். வெளிய வந்து மாட்டுக்கு வந்துட்டு எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு புல்லும் குடுத்தாரு. புல்லு இல்ல. அது வந்து கீரை. என்ன கீரை அப்டின்னாக்கா, அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த அகத்திக்கீரை மாட்டுக்கு குடுத்துட்டு வந்தா அவ்ளோ நல்லதுன்னு சொல்றாங்க. அதனால எப்பயுமே நாங்க அங்க போனாவே அ மாட்டுக்கு வந்துட்டு இந்த அகத்திக்கீரை குடுக்குறது தான் வழக்கம். எங்களுக்கு அந்த அகத்திக்கீரை வந்துட்டு அதுக்கு புல்லு சாமிக்கு குடுக்கும்போது அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அது பாருங்க எப்படி சாப்பிடுது, அப்படி தலைய ஆட்டி ஆட்டி சாப்பிட்டுட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு டைம் ஆயி போச்சுன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வரக்குள்ள சும்மாவாங்க வர முடியும். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலான்னு தான் நான் நெனச்சேன். ஆனா எதுவுமே வாங்க முடியல. ஏன்னா வெளியூர்லேருந்து வர பக்தர்கள்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. சரி இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணோம்னாக்கா, வெளிய போறதுக்கே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்க மாட்டுக்கெல்லாம் அந்த இது குடுத்துட்டு வெளிய வந்தோம். ரொம்ப 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 கூட்டம் அதிகமா இருந்தது. நான் வந்து இந்த வீடியோவ கொஞ்சம் லென்த்தா தான் போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு கோயில் பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னும் பார்க்கறதுக்கு முடியாதவங்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோவ பார்த்துட்டு வந்து பாருங்க. நான் வந்துட்டு சாமி பிரசாதம், அதுக்கப்புறம் பூவு சாமி கிட்டேருந்து குடுத்த பூ இதெல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். நம்மளோட இந்த வீடியோ ஃபுல்லா புடிச்சிருந்துச்சுன்னா பாருங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. நம்பளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனசும் நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அங்க கோயில்லயே பிரசாதம்னு சொல்லிட்டு வித்தாங்கல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போனா பொரி வாங்காம வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால காரப்பொரி வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்காய் பழம்லாம் உடைச்சதும் எடுத்துட்டு வந்துட்டோம். என்னுடைய வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்லிக்கிறேன், அந்த கோயிலுக்கு ஒரு டைமாவது வந்துட்டு போங்க. பக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா, சீக்கிரமா போய் பார்த்துட்டு வந்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.